கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த நவம்பர் மாதம் 23ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் கர்த்தாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பாடல்களை ஆண்டவரை பாடும்போதும் ஜபிக்கும் போதும் நீர் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தும். இந்த நாளிலே இதை கேட்டு ஆண்டவர் மகிழ் வருகிற எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து இந்த வருகைக்காய் காத்திருக்க கர்த்தர் கிருபை தார். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் நாம் 559வது பாடலாகிய துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 559. பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீண்டனால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியில் கண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தரால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம்.
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் மானத சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது தீர்க்கர் நாகும் என்பவருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் பார்க்கும்போது, இஸ்ரேலின் மிக பழைய கொடிய எதிரியான அசீரியருடைய தலைநகரம் நினைவே, அந்த நகரின் வீழ்ச்சியை குறித்து ஒரு மகிழ்ந்து பாடுகின்ற கவிதையாக நாகும் என்ற இந்நூல் அமைந்திருக்கிறது. கிமு 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நினைவே அழிவுற்றது. ஆணவம் கொண்டு மற்ற மக்களை கொடுமைப்படுத்தும் எந்த நாட்டையும் ஆண்டவர் தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதே இந்த நூல் மிக தெளிவாய் விளக்குகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவர் வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, எல்லா நாட்டுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கின்றவர் தான் ஆண்டவர். அதாவது ஒரு தாய் தன் பிள்ளைகள் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் சமமாக இருக்கிறவர்கள் தான் தாய். ஏதோ 3 பேருக்கு நியாயத்தையும் 2 பேருக்கு அநியாயத்தையும் செய்கிறவர் தாய் அல்ல. எல்லாரையும் சரிசமமாய் பார்த்து எல்லாரையும் சரியாக பாவித்து கொள்ளுகிறவங்க தான் தாய். அதுபோல தான் கடவுளும் தாய் உள்ளம் கொண்டவர். அதே நேரத்தில் தப்பு செய்கிறவங்களை, தவறு செய்கிறவங்களை கண்டிக்கின்றவராக இருக்கின்றார். அதனால தான் இதுக்கு தலைப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, கடவுளுடைய நீதியும் இரக்கமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் மர்சி என்று நம்ம பார்க்குறோம். 3 முக்கிய செய்தி இதில் சொல்லப்படுது. காட்ஸ் ஜஸ்டிஸ், கடவுளின் நீதி. 2வது காட்ஸ் மர்சி, கடவுளின் இரக்கம், கிருபை. 3வது நினைவேஸ் விக்கட்னஸ், நினைவேனுடைய கெட்ட சிந்தனைகள், காரியங்கள், பாவங்கள் எல்லாம். அப்போது முதல்ல இங்கே கடவுள் 1 முதல் 8 வசனத்தில் அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவருடைய குணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். காட்ஸ் கேரக்டர் as God of justice இல்லை. அதே நேரத்தில் பாவத்தினுடைய விளைவு, எதிர்ப்பினுடைய விளைவுகளை இங்கே பார்க்கின்றோம். நினைவை குறித்து இறைவாக்கு, எல்கோவை சார்ந்த நாகும் கண்ட காட்சி. நினைவேயின் மீது ஆண்டவர் சினம் கொள்ளார். ஆண்டவர் அநீதியை பெறாத இறைவன், பழி வாங்குபவர். ஆண்டவர் பழி வாங்குபவர், வெகுண்டு எழுபவர், தம் எதிரிகளை பழி வாங்குபவர், தம் பகைவர் மீது சினம் கொள்பவர். ஆண்டவர் மட்டும்தான் பழி வாங்கணும், மற்றவங்க யாரும் பழி வாங்க கூடாது. அதை தான் அழுத்தமாக இந்த முதல் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்தது, ஆண்டவர் விரைவில் சினம் கொள்ளார், ஆனால் அவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர். அவர் குற்றவாளிகளை எவ்வகையிலும் பழிவாங்காமல் விடமாட்டார். சுழல் காற்றாலும் புயற் காற்றாலும் அமைந்துள்ளது அவர் வழி.
மேகங்கள் அவர்தம் காலடியில் எழுகின்ற புழுதி படலம். இயற்கையே அவர் கீழே இருக்குது. மேகங்கள் சாதாரண மண்ணு மாதிரி இருக்குது, புழுதி படலம். அவர் சொன்னால் அது அசையும், மழை பெய்யும், இல்லையா, அழிவு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கடலை அதற்றி வற்ற செய்கின்றார், ஆறுகளை எல்லாம் வற்றி போக செய்கின்றார். பாசானும் கர்மேலும் காய்ந்து போகின்றன, லெபனோனின் மலர்கள் வாடி போகின்றன. இயற்கையை கண்ட்ரோல் பண்ற ஆண்டவர் என்பதை மிக தெளிவாக இங்கே பார்க்கின்றோம், இல்லையா. கடலையே அதற்றாராம். பார்த்தீங்களா, ஒரு நாய்க்குட்டியை ஒரு பூனைக்குட்டியை நம்ம அதற்ற மாதிரி கடலை இருக்கிறதுல மிகப்பெரிய இயற்கை இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கடல் ஏராளமான உயிரினங்கள் அதில் வாழுது. நிறைய தண்ணீர் இருக்கு, 75% தண்ணீர் அங்கதான் இருக்கு, இல்லையா. அதையே அதட்டும் போது அது காய்ந்து போகிறது, வறண்டு போகிறது என்று சொல்றார். லேபனோன் மரங்கள், இல்லையா, பள்ளத்தாக்குகள் எல்லாம் காய்ந்து சருகுகளாய் மாறிவிடும். இன்னைக்கு பார்க்குறோம் எத்தனையோ நாடுகளில் உணவு பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம். இஸ்ரவேலில் மக்கள் இன்றைக்கும் போர்னால் அவதிப்படுகிறத பார்க்குறோம். காசாவில் பார்க்குறோம், குழந்தைகள் பெண்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தண்ணீருக்கு வழி இல்லாமல் கடல் தண்ணியை குடித்து அவங்க அந்த உப்பு கரிக்கும் போது குழந்தைகள் எல்லாம் அவதிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய கோபம் வருகிற போது அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் முன்னிலையிலே மலைகள் அதிர்கின்றன, குன்றுகள் கரைகின்றன, நிலமும் உலகும் அதில் குடியிருக்கும் அனைத்தும் அவர் முன்னிலையில் நடுநடுங்குகின்றன. இயற்கையே அசைந்து போகின்ற அளவுக்கு ஆண்டவருடைய குணம் இருக்கிறதை இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். அவரது கடும் சினத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? அவர் கோபத்தின் முன் நிற்பவன் யார்? தீயை போல் அவரது கோபம் கொட்டுகின்றது, பாறைகளும் அவர் முன் தவிடி பொடியாகின்றன. அதான் உண்மை. அவருடைய கோபம் பயங்கரமாக இருக்கும். கடவுள் கோபப்பட்டால் இந்த உலகம் தாங்காது, யாரும் தாங்க முடியாது. எல்லாரும் நெருப்பில் எரிகின்ற பேப்பர் மாதிரி பொசுங்கி போய் விடுவோம். பாறையே எரிந்து போயிட்டோன்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு அவருடைய கோபம் பயங்கரமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்குது. இந்த 2ஆம் வருகையில் கூட அவருடைய கோபம் அப்படிதான் இருக்கும். தப்பு செய்கிறவங்களை எல்லாம் எரித்து விடுவார், நல்ல செய்கிறவங்கள ஒன்றாய் சேர்த்து களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கோபம் நெருப்பு மாதிரி இருக்குது பார். அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, அவருடைய கேரக்டர். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட் இஸ் குட் ஆல் த டைம், இல்லையா. துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறாரு. துன்ப நாளிலே அவர் காவல் அரணாக இருக்கிறாரு. அவரோட யாரெல்லாம் அடைக்கலம் புகுறாங்களோ அவங்கள எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் அடைக்கலம் புகுந்தார், குழந்தை இல்லாமல் இருந்தது, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எசேக்கியா அரசன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், அழுகிறான். கர்த்தர் அவனை அந்த வியாதியிலிருந்து மாற்றி 15 வருடம் அவருக்கு மாற்றி கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். மரண படுக்கையில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல சூழ்நிலை இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு காவல் அரணாக இருக்கிறார். உங்களிடத்துல அவர் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை மாற்றுகிறவன்றாக இருக்கு. அதான் 7:8 காட்ஸ் மர்சி அண்ட் கம்பேஷன், இல்லையா. நீதிக்கும் இரக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் நீதி செய்கிறவர் தான், அதே நேரத்தில் தன் பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்த்து கொண்டு இருக்கிறவர் இல்லை. துன்பத்தில் துயரத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை ஆற்றி தேற்றுகிறதை போல நம்மையும் ஆற்றி தேற்றுகிறார் என்று பார்க்க. தம் எதிரிகளை பொங்கி எழும் வெள்ளத்தின் நடுவே முற்றிலும் அழித்து விடுவார், தம் பகைவர்களை இருளுக்குள் விரட்டி அடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரு, அடுத்தது 9-15 வசனங்களில் நினைவேனுடைய பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவே சின் அண்ட் ரெபெல்லியன், அவங்க கடவுளை எதிர்த்து செய்த பாவம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைத்த தண்டனை பற்றி பார்க்குறோம். ஆண்டவரை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன? அவர் முற்றிலும் அழித்து விடுவார், தீமை மீண்டும் தலை தூக்காது. பாருங்க, கடவுள் எப்பொழுதும் நீதியை செய்கிறவர், தவறு செய்கிறவர்களை அழிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் அழிவு வரும்.
குடிவெறியில் மயங்கி கிடக்கும் அவர்கள் பின்னி கிடக்கும் முட்புதர் போலும் காய்ந்த சருகு போலும் முற்றிலும் எரிந்து போவார்கள். இந்த காட்டில் வெயில் காலத்துல எல்லாம் பற்றி எரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆண்டவருக்கு முன்பாக மயங்கி கிடக்கிறவர்கள், கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் எரிகிற அந்த முள்ளில் பற்றிய தீயை போல எரிந்து போவார்கள். ஆண்டவருக்கு எதிராய் திட்டம் தீட்டி தீய ஆலோசனைகளை கூறுபவன் உன்னிடமிருந்து தோன்றினான். கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க, கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறவங்க, அக்கிரமங்களை செய்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆண்டவர் கூறுவது இதுவே, அவர்கள் வல்லவர்களாயினும் பெரும் தொகையரனாயினும் வெட்டி வீழ்த்தப்பட்டு அழிந்து போவார்கள். உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன், உன்னை நான் துன்புறுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் நீதி உள்ள ஆண்டவர் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இப்பொழுதே உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன். இது இஸ்ரவேலை சொல்றார். ஏன்னா இஸ்ரவேல் மேல படையெடுத்த அசிரியர்கள் வருகிற போது அவர்கள் அநியாயம் செய்தார்கள், அக்கிரமங்கள் செய்தாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாரு. அதே போலதான் இன்றைக்கு இஸ்ரேல் அமாஸ் போரும் சரி, உக்ரைன் ரஷ்யா போரும் சரி, எந்த போர்லையும் நியாயம் இல்லைன்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாக அவங்களுக்கு தீர்ப்பு செய்வார். அதனால நாமும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை பற்றி இட்ட தீர்ப்பு இதுவே, உன் பெயரை தாங்கும் வழிமரபே இல்லாமல் போகும். உன் தெய்வங்களின் கோவில்களில் உள்ள செதுக்கிய சிலைகளையும் வார்ப்பு படிமங்களையும் அழிப்பேன். நான் உனக்கு அங்கு புதைக்குழி வெட்டுவேன், ஏனெனில் நீ வெறுக்கத்தக்கவன். கடவுளுக்கு விரோதமாக இந்த அந்நிய தெய்வங்களை வணங்குறது, பாகால் தெய்வங்களை வணங்குறது இல்லையா, சிலைகளை உருவாக்கி வணங்குறது, இதெல்லாத்தையும் ஆண்டவர் அறிவார்கள். ஏன்னா முதல் கற்பனை நமக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பூமியிலே சரி, பூமிக்கு அடியில் தண்ணீரில் எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கும் உருவாக்கவும் வேண்டாம். அதனால தான் பார்க்கணும். 3வது 15வது வசனத்தில் கடைசியாக சொல்றாரு, வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிப்பவனின் கால்கள் மலைகள் மேலே தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். அதாவது நினைவே இஸ்ரவேல் ரெண்டுக்கும் நடுவே ஆண்டவர் நீதி செய்கிறவர். நினைவே அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஆண்டவருடைய நீதியும் இரக்கமும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் மர்சி இல்லையா, அதான் நம்ம எப்பவுமே மறந்து போகாத இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதே போல யாத்திராகமம் 34:6-7 பார்க்குறோம். காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் மர்சி, அந்த செய்தியை அந்த பகுதியில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. உபாகமம் 32:4 கடவுளுடைய நீதியை பார்க்குறோம். சங்கீதம் 103:8-14 பார்க்குறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று பார்க்குறோம். காட்ஸ் மர்சி அண்ட் ஜஸ்டிஸ். ஏசாயா 1:18 காட்ஸ் மர்சி அண்ட் ஜஸ்டிஸ். எரேமியா 10:23-24 காட்ஸ் மர்சி அண்ட் ஜஸ்டிஸ். மத்திய 23:37-39 கடவுளுடைய நீதியும் நியாயத்தும் பார்க்கணும். லூக்கா 1:50 பார்க்குறோம். ரோமர் 11:22, எபிரேயர் 10:26-31 பார்க்குறோம் இல்லையா. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின விசேஷம் 15:3-4 பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஏன்னா இயேசு ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அடுத்தது நம்ம அவருடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். இந்த பிறப்பு வெறும் பண்டிகை அல்ல, ஒரு நிச்சயமான ஒரு வருகையாக, திரு வருகையாக இருக்கிறது. இயேசு ஆண்டவரும் நினைவே பற்றியும் யோனா பற்றியும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, மத்தேயு 12:41-42 இயேசு யோனா பற்றி நினைவு பற்றியும் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 18:1-24 பாபிலோனிய நீதி தீர்ப்பை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 13:1-22 கடவுளுடைய நீதி தீர்ப்பை பாபிலோன் தேசத்தில் பார்க்கிறோம். இதை குறித்து ஜான் கால்வின், மேத்யூ ஹென்றி, தாமஸ் கான்ஸ்டேபிள் என்கின்ற இறையில் அறிஞர்கள் மிக சிறப்பாக
கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நீதி தீர்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் இருக்கிறது. ஆகவே பாவம் செய்தால் அழிவு, நீதி செய்தால் நம்ம ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை பெற முடியும் என்கின்ற அந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக இப்படி வருகை நாளில் நாம் நீதியாய் தீர்க்கப்பட, அப்படியே வலது பக்கத்தில் நிற்க, வெள்ளாடுகளாய் மாற கர்த்தர் தூய ஆவியை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவை காலை வேளைக்காக நின்று செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நினைவேனுடைய அழிவை குறித்தும் அதே போல நீர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், தாய் உள்ளம் கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கிறவர் என்ற செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்களும் கூட நினைவே மக்களைப் போல அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமிசர்களாக இருந்தால் எங்களை மன்னியும். ஒரு விசை கூட மன்னித்து புது வாழ்வை தாரும். இது எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவை தந்து அவர் வழியாக எங்களை மீட்டிருக்கிறீரே. நன்றி 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 ராஜா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எங்களை போஷித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் தேவைகளை சந்திய ராஜா. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாங்கள் இருக்கிறோம். வருகிற ஆண்டவரே வாரம், ஆண்டவரே வருகையின் ஆண்டவரே இயேசுவே உம்மை நாங்கள் வரவேற்க ஆயத்தமாக இருந்து ஆண்டவரே கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி, கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி உற்சாகமாய் நற்செய்தி அறிவிக்க எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் இறை அமைதி சமாதானத்தை தாரும். வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பண பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலை தார். குறிப்பாய் கிராமங்களில் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள் சாதியினாலும் வன்கொடுமைகளினாலும் ஆண்டவரே இதோ கடன் பிரச்சனையினாலும் வேதனையினாலும் திருமண காரியங்கள் நடக்காமல் படிக்காமல் ஆண்டவரே பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கிறவர்கள் உண்டு ராஜா. எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து ஒரு பெரிய விடுதலையை என் தேவன் தந்து அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் மகிழ்ச்சியான காலங்களாய் மாற்ற என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் உலகமெங்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. உடைய இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி சமாதானத்தை நீர் தாருங்க. உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற ராஜா. இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக ஆண்டவர் ஏஞ்சக்காவுக்காக அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மார்த்தாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜுரத்தினாலே மகள் கஷ்டப்படுகிறது அறிகிறீர். அதை சீக்கிரமாய் மாற்றி நல்ல சுகத்தை தாரும். எடுத்து கொள்கிற மருந்து மாத்திரை வழியாய் கிருபை தங்கிருக்கட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் சாக்கோ சாரின் டீச்சரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இசைக்கருவின் வழியாக நாமத்தை துதிக்கும்படியாக அவரை பயன்படுத்தி வருகிற நன்றி செலுத்தும். தொடர்ந்து சபையிலையும் சபைக்கு வெளியேயும் செய்கின்ற எல்லா பணிகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே அமைதி பொங்கட்டும். இப்படி ஐஎல்சிக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், திருச்சபைகளுக்காக ஆண்டவருடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், விசேஷமாய் ஆண்டவருடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக திறப்பு விழாக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாவது திறக்கும்படியான சூழ்நிலைகளை ஆண்டவரை நீர் உருவாக்கி தாரு ராஜா. அதற்காக பேசி கொண்டிருக்கிறாங்க, முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வாய்க்கு செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர்கள், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இதோ மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தாரும். அரசாங்கங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க தேவனீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றவர்களுக்காக ஆண்டவரை விசேஷமாக பலவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். அப்படியே நிக்சன் ஆயருக்காக, அப்படியே ராஜ்குமார் ஆயருக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பண்டிகை காலத்தில் அவர்கள் சோர்ந்து போகாமல், பலவீனப்பட்டிருக்காமல், அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க குடும்பங்களை நீர் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவர் பலவீனமாக இருக்கின்ற இப்படி அன்பான சகோதரி தீபா அவர்களுக்காக, ஏழுமலை அவர்களுக்காக, சோர் வேலன் அவர்களுக்காக, சோர் லதா அவர்களுக்காக, சோர் ஆலன் ரஃபியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாய் படுக்கையில் இருக்கிற கண்ணோக்கி பார் ராஜா. அவளை கண்ணோக்கி பாரும். குணமாக்கும் கர்த்தர் நான் என்று சொல்லியிருக்கிறீர். ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று தெளிக்கிற ராஜா. கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தந்து வழி நடத்தும் ராஜா. தொடர்ந்து உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டவரே ஆயுதங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு தீவிரமாய் போய் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அமாஸ் போரும் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது ராஜா. இதனாலே ஏராளமான குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. உலகமே பாதிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி,
ஆண்டவரே, இதோ உணவு பற்றாக்குறை, இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுகிறத பார்க்கிறோமே. என் தேவனே, உமக்கு சுத்தமானால் சீக்கிரமாக ஆண்டவரே உம்முடைய பண்டிகை நாட்களை நாம் கொண்டாடுவதற்குள்ளாய் அது நிறுத்தும்படியாய் கெஞ்சி தாழ்மையோடு மன்றாடுக்கும். தொடர்ந்து எங்களையும் ஆண்டவரை ஊழியத்தையும் ஆசீர்வதி. நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை நீர் ஆண்டவர் பயன்படுத்த. விசேஷமாக இந்த நாளிலே கூட இதோ கடந்த ஆண்டு இதே நாளிலே உமக்குள்ளாக மரித்து ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் திரு ஜெயகரன் அவர்களை நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே அவருடைய ஆண்டவரை 1ஆம் ஆண்டு நன்றி செலுத்துகிற ஆண்டவர் வழிபாட்டை குடும்பமாக அவருடைய அன்பு துணைவியார் திருமதி குளோரி, அவருடைய அன்பு மகன், ஆண்டவரே அன்பு மகனை பிரிந்திருக்கிற குடும்பத்தின் மக்கள், ஆண்டவரே மருமகனை பிரிந்திருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கெல்லாம் ஆறுதலை தேர்தலை என் தேவன் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்று மதியம் நடைபெறுகிற இல்ல வழிபாட்டில் உடைய கிருபை தங்கிருந்து வழி நடத்திட்டு ஆண்டவரை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை ஆறுதலை இந்த குடும்பத்திற்கு தந்து வழி நடத்தும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.